ஆகவே இந்த பாகமானியை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வைப்போம். சரியாக இங்க நாங்கள் இப்படி ஒரு புள்ளி ஒன்றை போட்டுக்கொள்வோம் 90 பாகைக்கு நேராக. அந்த பாகமானியை எடுத்து இப்ப அந்த சி என்ற புள்ளியையும் அந்த குறித்த புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து இணைத்து நீட்டி விட்டோமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு 90 பாகையாக இருக்கும். ஆக இந்த சி என்ற புள்ளியையும் இதையும் அப்படியே அடிமட்டத்தை வைத்து இணைத்து அப்படி நீட்டிக்கொள்வோம். இப்ப இது எங்களுக்கு 90 பாகையாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அடுத்தது இந்த இந்த 8 மீட்டர்ன்றது 4 சென்டிமீட்டர். ஆகவே 4 சென்டிமீட்டர் நாங்கள் இதில் அளந்து குறிக்க வேணும். இப்போ 4 சென்டிமீட்டர் நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தியும் வெட்டி எடுக்கலாம், அல்லது அடிமட்டத்தை வச்சும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் அடிமட்டத்தை வச்சும் எடுக்கலாம். பாருங்க 4 சென்டிமீட்டர். இதை கொண்டு வந்து அடிமட்டத்தை கொண்டு வந்து பாருங்க, இப்படி வைப்போம். இங்கே கொண்டு வந்து 4 சென்டிமீட்டர் எடுக்க வேணும் சரியாக. இப்போ அடிமட்டத்தை இப்படி வச்சு சரியாக இதில் 4 சென்டிமீட்டர். அப்போ இப்படி 0 சரியாக இங்கே பொருந்தக்கூடியவாறு வச்சு 4 சென்டிமீட்டருக்கு நேராக நாங்கள் ஒரு அப்படி ஒரு புள்ளி ஒன்றை போட்டுக்கொள்வோம். 4 சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு புள்ளி ஒன்றை அப்படி போட்டுக்கொள்வோம். இதான் 4 சென்டிமீட்டர் சரியாக அளந்து வரைய வேணும். இப்படி ஒரு புள்ளி. இப்போ அவதானிச்சு கொள்ளுங்க. இப்போ இதில் 90 பாகை சரி, இங்கே நாங்கள் 90 பாகை வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது இதில் நாங்கள் டி என்ற புள்ளியை குறிக்கணும். அது டி என்ற புள்ளி வந்து இந்த இடத்துல குறிச்சு கொள்வோம். இது டி என்ற புள்ளி. இது 4 சென்டிமீட்டர் என்று தான் குறிக்க வேணும், 8 மீட்டர் என்று குறிக்கப்படுது. அளவுடைப்படம் 4 சென்டிமீட்டர். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த பிசிஏ என்ற கோணம் 60 பாகை என்று தரப்பட்டிருக்கு. அப்ப அதுல நாங்கள் 60 பாகை வரைய வேணும். பாகமானி வச்சு தான் வரைகிறது, கவராயம் தேவையில்லை. நாங்கள் பாகமானியை வச்சு இந்த இடத்துல 60 பாகை அமைக்க வேணும். ஆக பாகமானியை கொண்டு வந்து இப்படி வைப்போம். இப்படி இதுல கொண்டு வந்து வைக்க வேணும். சரியாக பாகமானியை இதுல வச்சு இங்க 60 பாகை சரி இப்படி வைப்போம். பாகமானியை இப்படி வச்சு இதில் 60 பாகை அமைக்க வேணும். ஆக 60 பாகை பாருங்க, இதுல இருந்து இவ்வளவு தான் 60 பாகை. அப்ப இங்க இருந்து பார்க்க வேணும், உள்ளுக்குள்ள அளவுடை 60 பாகை என்றது இது. அப்ப அதுக்கு நேராக நாங்கள் ஒரு புள்ளியை வைத்து இங்க 60 பாகைக்கு நேராக அவ்வாறு புள்ளியை வைத்து அந்த சி என்ற புள்ளியையும் நாங்கள் 60 பாகைக்கு குறித்த புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து இணைத்து நீட்டி விடுங்கள். அவர் நேர்கோடு தானே, அப்ப அடிமட்டத்தை வைத்து அவ்வாறு இணைத்து நீட்டி விடுவோம். சி என்ற புள்ளியையும் நாங்கள் குறித்த புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து அவ்வாறு இணைத்து நீட்டுங்கள். அவ்வாறு இணைத்து பெரிய நேர்கோட வர எங்க பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்க, இது நாங்கள் 60 பாகை என்று குறிச்சு கொள்ளலாம். 60 பாகை தான் அமைச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் 60 பாகை என்று குறிச்சு கொள்வோம். அளவுடை படம் தான் என்றாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கோணங்களை குறிச்சு கொள்ளலாம். அதில் 60 பாகை, இது 60 பாகை. அடுத்து நாங்கள் அமைக்க வேண்டியது இந்த கோணம் ஏடிசி என்ற கோணம். ஏடிசி என்ற கோணத்தை அமைக்கிறதுக்கு பாருங்க, இது இங்க பார்க்க உங்களுக்கு விளங்கும். இது 90 பாகை, கிடைக்கோடு 90 பாகை, இது 45 பாகை. அப்ப இவ்வளவு கோணம் எவ்வளவு கேட்டா 90ஐயும் 45ஐயும் கூட்டி பார்க்க வேணும். ஆகவே 135 பாகை, அவ்வளவும் சேர்ந்து 135 பாகை இப்ப நாங்கள் அமைக்க வேணும். 135 பாகை. அதை நாங்கள் பாகமானியை வச்சுத்தான் அளக்க போறோம். அப்ப இதை பாகமானியை கொண்டு வந்து இந்த புள்ளியில வைப்போம், டி என்ற புள்ளியில வச்சு 135 பாகை. ஆகவே இப்படி வச்சு அப்படி வச்சு இதுல சரியாக 135 பாகை எடுக்க வேணும். பாருங்க 135 பாகை எங்க இருந்து எடுக்க வேணுமெண்டா இதுவளவுதான் 135. ஆகவே இங்க இருந்தால் நாங்கள் 135 எடுக்க வேணும். அப்ப இப்படி வந்தோம்னா 135 என்றது இங்க வரப்போகுது இது. ஆகவே அதுல நாங்கள் ஒரு புள்ளி ஒன்றை போட்டுக்கொள்வோம். 135ல இதுல நாங்கள் ஒரு புள்ளி ஒன்றை போட்டுக்கொள்வோம். இதுதான் 135. இப்போ 135 பாகை அமைச்சிருக்கிறோம். இப்போ அதை நாங்கள் அந்த 2 புள்ளிகளையும், அதாவது டியையும் நாங்கள் 135 பாகைக்கு குறிச்ச புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து இணைத்து நீட்டி விடுவோம். அது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி தான் ஏ ஆக இருக்கும். ஆகவே இந்த டி என்ற புள்ளியையும் இந்த புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து இணைத்து அவ்வாறு நீட்ட வேணும்.
அதான் சொன்ன முதலே பெரிய கோடு ஒன்று வரையுங்கள். அது ரெண்டும் இடைவெற்ற புள்ளிதான் அந்த ஏ என்ற புள்ளியாக இருக்கு. ஆகவே அது ரெண்டும் இடைவெற்ற புள்ளிதான் ஏ என்ற புள்ளியாக இருக்கு. இது ரெண்டும் இடைவெற்ற புள்ளிதான் ஏ என்ற புள்ளி. முதலே கோடு வரையும் போது உங்களுக்கு பெரிய கோடு ஒன்று வரைஞ்சு கொண்டோம்னா இலகுவாக இருக்கும். ஆகவே அது ரெண்டும் இடைவெற்ற புள்ளி தான் எங்களுக்கு ஏ என்ற புள்ளி. ஆகவே இந்த புள்ளியை நாங்கள் ஏ என்று குறித்துக் கொள்வோம். அந்த புள்ளியை நாங்கள் ஏ என்று குறித்துக் கொள்வோம். இப்ப அவதானித்துக் கொள்ளுங்கள். இப்ப எங்களுக்கு இந்த பி என்ற புள்ளியை கண்டுபிடிக்க வேணும். இந்த பி என்ற புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பாகமானியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எப்படி என்றா இதில் அவதானித்துக் கொள்ளுங்கள். இது 60 பாகை என்றபடியா இது 30 பாகை, இது 135 பாகை. ஆகவே இந்த கோணத்தை நாங்கள் சொல்ல முடியும். பரும்படி படத்தில் அப்படி குறிச்சு காட்டலாம், பிரச்சனை இல்லை. அது இது 30 பாகை, இவ்வளவு 135 என்ற ரெண்டையும் கூட்டும் போது 165. அப்ப 180 இருந்து 165 கழிச்சு விட்டால் இந்த கோணம் வரும். பாருங்க, இது 30 பாகை, 60 30 தானே 90, ஆக 30, இவ்வளவு 135 கண்டிருக்கிறோம். ஆகவே ரெண்டையும் கூட்ட 165. அப்ப 180 இருந்து 165 கழிச்சு விட்டால் அதுதான் இந்த கோணமாக இருக்கு. 180 இருந்து 165 கழிச்சு விட்டால் இது 15 பாகை. அடுத்தது அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவும் 60 பாகை, அது தரப்பட்டு தான் இருக்குது. இது 90 பாகை என்றபடியா 60 90 150. அப்ப இந்த கோணத்தை நாங்கள் காணலாம். 180 இருந்து 60 90 150 கழிக்க வேணும். 150 நாங்கள் கழிக்க வேணும். அப்ப கழிக்கும் போது இந்த கோணம் வரும். ஆகவே இந்த கோணம் எவ்வளவு வந்து இப்ப பாருங்க, 180 இருந்து 150 கழிக்கும் போது இது 30 பாகை. அந்த கோணம் 30 பாகை. அப்ப மொத்தமாக இந்த பிஏடி என்ற கோணம் 45 பாகை. அப்ப நாங்க 45 பாகை அமைச்சு விட்டா அது இங்க வந்து சரியாக செங்கோணத்துல தான் வெட்டும். அப்ப இதுல 45 பாகை அமைக்கணும். இதோட 45 இந்த ஏடியோட ஏல 45 பாகை அமைக்க வேணும். அப்ப இதுல பாகைமானியை கொண்டு வந்து பார்ப்போம். பாகைமானியை கொண்டு வந்து இந்த புள்ளியில வைப்போம், ஏ என்ற புள்ளியில வைப்போம். பாகமானியை கொண்டு வந்து ஏ என்ற புள்ளியில வைப்போம். இப்ப அதை நாங்கள் இவ்வாறாக வைக்க முடியும். இதனோட தான் 45 பாகை, இந்த ஏடியோட தான் 45 பாகை அமைக்க வேணும். இப்ப சரியாக இந்த ஏடியோட தான் இந்த பாகமானி அவ்வாறு வைக்க வேணும். பாகமானி அவ்வாறு ஏடியோட சரியாக பொருந்துமாறு வையுங்கள். வச்சு இப்ப 45 பாகை சரியாக பாருங்கள், பார்த்து அதுக்கு நேராக நாங்கள் ஒரு புள்ளி ஒன்றை போட்டுக்கொள்வோம். 45 பாகை என்றது இது, 45 பாகை என்றது இது. அதுக்கு நேராக நாங்கள் ஒரு புள்ளியை போட்டுக்கொள்வோம். இப்ப ஏயுடன் அந்த நாங்கள் போட்ட புள்ளியை இணைத்து நீட்டும் போது எங்களுக்கு அது கீழே சி அந்த நாங்கள் வரைந்த கோட்டை இடைவெற்ற புள்ளி தான் எங்களுக்கு பி ஆக இருக்கும். ஆகவே அடிமட்டத்தை வைத்து இணைக்கலாம், நேர்கோடு தானே. இந்த ஏயில் இருந்து ஏயையும் இந்த வரைந்த இந்த புள்ளியையும் அப்படியே இணைத்து நிறுத்த வேண்டும். அது ரெண்டும் இங்க இடைவெற்ற புள்ளி தான் எங்களுக்கு பி என்ற புள்ளியாக இருக்கும். ஆகவே இது ரெண்டையும் இணைத்து நீட்டுங்கள். இங்க இடைவெற்ற புள்ளி தான் பி என்ற புள்ளி. ஆகவே அந்த புள்ளிக்கு நாங்கள் பி என்று பெயரிட்டுக் கொள்ளலாம். ஆகவே அது பி என்ற புள்ளி. இதுக்கு வேணுமென்றா நீங்கள் இது 135 பாகை தான் அமைச்சிருக்கிறீர்கள், அதை 135 பாகை என்று இதில் குறிச்சு கொள்ளலாம். இதுக்கு வேணுமென்றா இவ்வளத்தை நீங்கள் அப்படி குறிச்சு இது 45 பாகை தான் அமைச்சோம், அப்ப 45 பாகை என்று குறிச்சு கொள்ளலாம். இவ்வளவுதான் அளவிடை படம். அப்ப இது கட்டாயமாக இது 90 பாகை தான் வரும்.
அளவுடைப்படம் என்றது இப்படித்தான் வரப்போகுது. இவ்வளவுதான் அளவுடைப்படம். இதை வச்சு கொண்டுதான் இனி அடுத்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை எழுத வேணும். அவதான் அடுத்த கேட்கப்பட்டிருக்குது. வரைந்த அளவுடைப்படத்தை பயன்படுத்தி வரைந்த அளவுடைப்படத்தை பயன்படுத்தி ஏபியின் நீளத்தை காண்க. ஏபி என்றால் இந்த நீளம் எவ்வளவு கேட்கிறாங்க. அதை நாங்கள் அடிமட்டத்தை வச்சு அளந்து பார்க்க வேணும். அப்போ அடிமட்டத்தை கொண்டு வந்து அதில் அளந்து பார்த்தோம்னா சரி ஏபியின் நீளம் யாது. ஆக அடிமட்டத்தை வச்சு பார்க்கலாம், அல்லது இதில் கவராயத்தை வச்சு பாகமானிய கவராயத்தை வச்சு எங்களால் இதில் அளக்கக்கூடியதாக இருக்கு. நான் இதில் கவராயத்தை வச்சு அளக்கிறேன், இலகுவாக இருக்கும். அது வளமையாக நீளம் அளக்கும் போது கவராயத்தை வைத்து அளக்கிறதா எங்களுக்கு நல்லம். கவராயத்தை வைத்து அளந்து கொண்டு அடிமட்டத்தில் வச்சு பார்க்க வேணும். இப்படி வச்சு இந்த ஏபியின் நீளம் இங்கே இருந்து இங்கே பார்க்குறோம். ஆகவே சரியாக 9.5 சென்டிமீட்டர் வருகிறது. 9.5 சென்டிமீட்டர். ஆக நாங்கள் இங்கே எழுத வேண்டும் ஏபியின் நீளம் யாது என்றுதான கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே முதலாவது கேள்விக்கு ஏபி சமன் 9.5 சென்டிமீட்டர் வருகிறது. அதுல இருந்து 9.5 அவங்க கேட்கறது ஏபியின் உண்மை நீளம் தான் கேட்பாங்க. ஏபியின் நீளம் யாது என்று கேட்டா ஏபியின் உண்மை நீளம். அப்ப ஏபியின் உண்மை நீளம் காண்றதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்டா, ஆகவே ஏபியின் உண்மை நீளம் 9.5 தர 1 சென்டிமீட்டர் என்றது 2 மீட்டரா குறிச்சிருக்கிறோம். அப்ப 1 சென்டிமீட்டர் என்றது 2 மீட்டர். ஆகவே இதை 2 மீட்டரால பெருக்கி விட்டோம்டா எங்களுக்கு உண்மை நீளம் வரும். ஆகவே 9.5 2ஆல பெருக்கினோம்டா 19 மீட்டர். ஆகவே இது 19 மீட்டர் என்று வருகிறது. அதுல இரண்டாவது கேள்வி அவதானித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வி டிபிசியின் பருமனை காண்க. டிபிசி என்ற கோணம் அந்த பருமனை காணட்டுமாம். அது பாகமானி வச்சு தான் காண வேணும். ஆகவே டிபிசியின் பருமன் டிபிசி என்ற பாருங்க எந்த கோணம் உண்டு டிபிசி இந்த கோணம். அப்ப டியையும் பியையும் இணைக்க வேணும். பாருங்க டிபிசி தான் கேட்டது. ஆகவே டியையும் பியையும் இணைக்க வேணும். அப்ப அடிமட்டத்தை வச்சு அந்த டியையும் பியையும் இணைச்சு கொள்ளுங்க. இந்த டியையும் இந்த பியையும் அவ்வாறு இணைத்துக் கொள்வோம். டிபிசி என்ற கோணம் தான் கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே பாகைமானியை கொண்டு வந்து இந்த பாகைமானியை கொண்டு வந்து டிபிசி என்ற கோணத்தை அளந்து கொள்வோம். ஆகவே இந்த பி என்ற புள்ளியில இவ்வாறு வைத்து பாகைமானியை இவ்வாறு வைக்க வேண்டும். சரியாக டிபிசி என்ற கோணத்தை அளந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த டிபிசி என்ற கோணத்தை பாருங்கள். இங்கே 36 பாகை வருகிறது. 35 தான் வர வேணும். 36 பாகை வந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆகவே டிபிசி என்ற கோணம் 36 பாகை. உங்களுக்கு வாரபடியைத்தான் போட வேணும். ஆகவே டிபிசி சமன் 36 பாகை. அவ்வளவுதான் அதுக்கு விடை. அடுத்து கேட்கப்பட்டிருக்கிறது ஏடியின் நீளத்தை காண்க. அதை நாங்கள் அடிமட்டத்தை வச்சு அளக்க வேணும். ஏடியின் நீளம் நாங்கள் பாகமான கவராயத்தை வச்சு தான் அளந்தோம். கவராயத்தை வச்சு அளப்போம். ஏடியின் நீளம் கவராயத்தை கொண்டு வந்து ஏடியின் நீளத்தை அளக்க வேண்டும். ஆகவே இந்த டியில் கவராயத்தை இவ்வாறு வைத்து இந்த ஏடியின் நீளத்தை அளக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு வைத்து இதை நாங்கள் இவ்வாறு அளந்து கொண்டால் சரி. ஆகவே அது சரியாக 7.6 சென்டிமீட்டர் என வருகிறது. ஆகவே ஏடியின் நீளம் 7.6 சென்டிமீட்டர். மூன்றாவது கேள்விக்கான விடை ஏடியின் நீளம் ஏடி சமன் 7.6 சென்டிமீட்டர். ஏடி சமன் 7.6 சென்டிமீட்டர். ஆகவே இந்த இடத்துல 7.6 சென்டிமீட்டர். அப்ப ஏடியின் உண்மை நீளம் தான் வளமையாகவே கேட்பாங்க. ஆகவே ஏடியின் உண்மை நீளத்தையும் கண்டுபிடுவோம். உண்மை நீளம் அது 7.6 தர 1 சென்டிமீட்டர் என்றது 2 மீட்டர். ஆகவே 6 12
ஈரேழு 14 ஒன்றும் 15. ஆகவே 15.2 மீட்டர் அவ்வாறு வருகிறது ஏடியின் உண்மை நீளம். இவ்வளவுதான் அதுக்கான விடையாக இருக்கும். அளவுடை படம் இவ்வாறு வரைய தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்ததை பார்ப்போம். அளவுடை படம் 10ஆம் வகுப்பு கண்டா தேர்ட் டேர்மில் கடைசி பாடம். அது 11ஆம் வகுப்பு பிள்ளைகள் இருந்தால் கட்டாயம் அது கட்டாயம் வரைய தெரிஞ்சிருக்கவே வேணும். இல்லை பார்ப்போம். 5வது கேள்வி. ஒரு செவ்வகம் தரப்பட்டிருக்கு. உருவில் ஏபிசிடி ஒரு செவ்வகம் ஆகும் சொல்லியும் இருக்கிறாங்க. ஏபிசிடி ஒரு செவ்வகம் ஆகும்.